சாப்பாட்டுக்கு இந்த ஒரு சைட் டிஷ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வத்தல் ரொம்பவே நல்லாருக்கும். அதுவும் சாப்பிடுறதுக்கு கருக்கு முறுக்குன்னு இருக்கும். உங்க பசங்களுக்கு நீங்க ஸ்நாக்ஸாவும் நீங்க ஒரு 90ஸ் கிட்ஸா இருந்தா நீங்க இத ஸ்நாக்ஸாவும் சாப்ட்டுருப்பீங்க. இந்த வத்தல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 4 ஆழாக்கு பச்சரிசிய ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். பிரஷர் குக்கர்ல அது ஊறுனோனே அத போட்டுட்டு, அ பச்சை மிளகாய் கொஞ்சம் நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். உப்பு, சீரகத்தூளு. இந்த 4 கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கப்புக்கு 2 கப்பு நீங்க அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். பிரஷர் குக்கர்ல போட்டு நல்லா இந்த மாரி கூழு மாரி ஆக்கிட்டு, இந்த மாரி நீங்க வெயில்ல வந்து நல்லா இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நம்மளே காய்ஞ்சிரும். இந்த வத்தல் காய்ஞ்சிராதா? ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நல்லா வ வ இதுவாயிடும். வத்தல் காய்ஞ்சி வந்துரும். இத வந்து இன்னும் 2 தடவ 2 நாள் வந்து கொஞ்சம் நீங்க வெயில்ல வச்சு எடுத்தீங்கன்னா, நல்லா இந்த மாரி நல்லா கிரிஸ்பியா வரும். நீங்க உடைக்கும்போது டக்குனு அந்த மாரி சத்தம் வரணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ எண்ணெயில நீங்க வந்து பொரிச்சு எடுத்துட்டு, நீங்க இத சும்மாவும் சாப்பிடலாம். இல்ல குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் வச்சு குடுக்கலாம். இல்ல நீங்க சாப்பாடு, சாம்பார் சாதம், ரச சாதம் நெறைய வெரைட்டி ரைஸ்க்கு இந்த வத்தல் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. ஸோ கொஞ்சம் ஹெல்தியாவும் இருக்கும் பச்சை அரிசி. ஸோ இதுல எந்த பிரிசர்வேட்டிவ், சோடா எதுவுமே நம்ம கலக்கவே இல்ல. ஸோ நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்கிரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கருக்கு முறுக்கு ஸ்நாக்ஸ ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா, மறக்காம எனக்கு பிக்சர்ஸும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.